எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்காக செஞ்சுருக்கிறது இதழ் ஒரோட்டி. ஒரு மலபார் ஸ்பெஷல் ரெசிபி தான். வேக வச்சு எடுக்கும்போது லேயராக கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் கறி ஊற்றியும் சாப்பிட்டுக்கலாம், கறி எதுவுமே இல்லாமல் இப்படியே சாப்பிட்டுக்கலாம். ரெண்டும் டேஸ்டியாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கு. ஜீரகசால அரிசி தான் எடுத்துருக்கு. கைமா ரைஸ். இதுக்கு இதில் தான் நம்ம பிரியாணிலாம் செய்கிறது இங்கே மலபார்லலாம். இதுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும், நல்ல ஒரு மணமாக இருக்கும். அதே மாதிரி இந்த அரிசியோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால இந்த அரிசியே எடுத்துக்கோங்க இந்த இதழ் ரொட்டி செய்யும்போது. ஒரு கப் அரிசினா அப்ராக்சிமேட்டாக 200 கிராம் அளவுக்கு இருக்கும். 2 முட்டை நல்லா கழுகி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 4 to 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 4 மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க. நம்ம இதை அரைக்கிறது தேங்காய் பால் ஊற்றி தான். அந்த தேங்காய் பாலோட அளவு கரெக்டாக கிடைக்கணும். அதனால இந்த அரிசிக்குள்ளே இருக்கிற தண்ணி ஃபுல்லாக போனதுக்கு அப்புறம் தான் மிக்சிக்குள்ளே ஆட் பண்ணணும். மிக்சிக்குள்ளே நீங்கள் அரைச்சிக்கலாம், இல்லை இருந்தால் கிரைண்டர் இருந்தால் கிரைண்டர்லும் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணி ஆல்மோஸ்ட் போயிருக்கு. தேங்காய் பாலோட அளவு சொல்கிறேன். நம்ம ஒரு கப் அளவு அரிசிக்கு 2.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் தான் எடுத்துருக்கு. 2.5 கப்புனா அப்ராக்சிமேட்டாக 600 ml தேங்காய் பால் இருக்கும். தேங்காய் பால் எடுக்கும்போது ரொம்ப கட்டியாக இருக்கிற தேங்காய் பால் வேணுன்ட்டு இல்லை, ஒரு மீடியம் திக்னஸில் இருக்கிற பால் எடுத்தாலும் போதும். 200 கிராம் கைமா ரைஸுக்கு இந்த 600 ml தேங்காய் பால் கரெக்டான அளவாக இருக்குது. ரொம்ப அதிகமாக ஊற்றிடுச்சுன்னா இதழ் ரொட்டி ஒட்டுற மாதிரி இருக்குது. அதனால் அதை பார்த்து பண்ணிக்கோங்க. தண்ணி ஃபுல்லாக போனதுக்கப்புறம் அரிசி மிக்சியில் மாற்றிருக்கு. கூடவே 1/4 கப் அளவுக்கு வேக வச்ச சாதம் சேர்த்துக்கோங்க. எந்த அரிசியோட சாதம் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துருக்கு. நம்ம இப்போ இது அரைச்செடுக்கணும். அரைக்கிறது தேங்காய் பால் ஊற்றி தான். நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பால் ஃபுல்லாகவே ஊற்ற வேணாம். நிறைய பால் ஊற்றிட்டு அரிசி அரைச்சிருச்சுன்னா அரைகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால தேவையான அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிட்டு நல்லா ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கணும். ரொம்ப ஃபைனாக இருக்கணும் அந்த மாவு. இந்த மிக்ஸி நீங்கள் பார்த்தாலே தெரியும், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்செடுத்துருக்கு. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற பால் இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ண போதும். நான் இப்போ 200 கிராம் அரிசிக்கு 600 ml தேங்காய் பால்னு சொல்லியிருக்கு. இருந்தாலும் சில டைம் நீங்கள் ஊற வச்ச அரிசி ரொம்ப நேரம் ஊற வச்சிருச்சு அப்படின்னா அந்த அரிசியில் தண்ணி அதிகம் இருக்கும். அப்போ நம்ம ஊற்றுற தேங்காய் பாலோட அளவு அந்த அளவுக்கு தேவைப்படாது. அதனால நீங்கள் கொஞ்சம் தேங்காய் பால் மாற்றி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நான் இப்போ மிச்சம் இருக்கிற தேங்காய் பால் ஃபுல்லாகவே மிக்சியில் ஊற்றி ஒரு டைம் கலக்கி இந்த மாவுக்குள்ளே ஊற்றிருக்கு. இதோட கன்சிஸ்டன்சி எப்படின்னா, நம்ம நீர்தோசை எல்லாம் செய்கிறதுக்காக மாவு கலக்கி எடுக்கும் இல்லைங்களா, கொஞ்சம் வாட்டரியாக, அதே கன்சிஸ்டன்சி தான் இந்த மாவுக்கும் இருக்கும். ரொம்ப கட்டியாயிடுச்சுன்னா நம்ம ரொட்டி கட்டியாகி போயிடும். ரொம்ப தண்ணி மாதிரி ஆகி போயிடுச்சுன்னா ரொட்டி ஒட்டுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பேட்டர் ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இல்லை 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. அந்த பாத்திரம் ஃபுல்லாகவே ஒரு டைம் ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு இதில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான். நம்ம இதை ஆவியில் தான் வேக வைக்கிறேன். ஸ்டீமருக்குள்ளே தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருந்தேன். ஆவி நல்லா வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம ப்ரஷ் பண்ணி வச்ச அந்த பாத்திரம் இதுக்குள்ளே இறக்கி வச்சுக்கலாம். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் இதே மாதிரி வேக வச்சு எடுத்தாலும் போதும். நான் இப்போ ஸ்டீமரில் தான் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே ஒரு கரண்டி மாவு ஊற்றிக்கோங்க. இந்த மாவோட அளவு நான் சொல்கிறேன், டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் இது முதல்ல ஒரு டைம் எப்படி செய்கிறேன்னு சொல்லி கொடுக்குறேன். முதல்ல ஒரு கரண்டி மாவு ஊற்றுனதுக்கப்புறம் மூடி வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. நல்லா ஆவி வரட்டும் 2 நிமிஷம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்க. இது நல்லா வெந்திருக்கும். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா தொட்டு பாருங்கள். மாவு கையில் ஒட்டலை, நல்லா தான் இருக்குது அப்படின்னா நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே மறுபடியும் ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் நெய் ஊற்றி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப கட்டியாக மாவு ஊற்றக்கூடாது. ரொம்ப கட்டியாக மாவு ஊற்றிடுச்சுன்னா இந்த 2 நிமிஷம் பத்தாது இது வேகிறதுக்கு. அதே மாதிரி நம்ம அப்பத்தோட லேயர் எல்லாம் ரொம்ப கட்டியாகவும் போயிடும். அந்த நெய் எல்லா இடமும் ஒரே மாதிரி ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே மறுபடியும் முதல்ல ஊற்றி அதே அளவுக்கு ஒரு கரண்டி மாவு ஊற்றணும். இப்போ நீங்கள் முதல்ல கொஞ்சம் அதிகமாக மாவு ஊற்றிடுச்சு, அதுக்கப்புறம் 2வது ஊற்றுற மாவு கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஒரே மாதிரி இருக்கிற லேயர் கிடைக்காது. வேகிற அந்த டைமும் வித்தியாசமாகும்.
இப்போ ரெண்டாவது லேயரை நான் ஊற்றியிருக்கேன். மறுபடியும் மூடி வச்சுட்டு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஆவியில் வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி மறுபடியும் முன்னாடி செஞ்ச மாதிரி நெய் ஊற்றுங்க, ப்ரஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மாவு ஊற்றுங்க, மூடி வச்சுக்கோங்க. அதே ப்ராசஸ் இந்த பிளேட்டு ஃபுல்லாக மாவில் நிறையிற வரைக்கும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இனி வந்துட்டு கரண்டியில் எடுக்கிற மாவோட அளவு சொல்கிறேன். உங்கள்கிட்ட இருக்கிற கரண்டியோட அளவு வந்து எனக்கு தெரியல எவ்வளோ அப்படின்ட்டு. நீங்கள் எடுக்கிற பிளேட்டோட அளவும் தெரியல. அதனால நீங்கள் வீட்டில் அவைலபிளாக இருக்கிற ஒரு பிளேட்டில் நெய்யெல்லாம் தடகிறதுக்கு முன்னாடி முதல்ல கொஞ்சம் மாவு ஊற்றி பாருங்கள். எப்படி எவ்வளோ மாவு ஊற்றும்போது அந்த பிளேட்டு ஃபுல்லாக ஒரு லேயராக நிற்கிது அப்படின்ட்டு. அந்த மாவோட அளவில் மிச்சம் எல்லா மாவுமே வேக வைக்கும்போது ஊற்றிக்கோங்க. கிளாஸில் இல்லை கரண்டியில் ஊற்றிக்கோங்க. ஒன்றரை கரண்டியாக இருந்தால் 1.5 கரண்டி, இல்லை ஒரு கரண்டி போதுன்னா ஒரு கரண்டி, சின்ன கரண்டியாக இருந்தால் 2 கரண்டி, அந்த மாதிரி கரெக்டான அளவில் மேலே வரைக்கும் வேகிற வரைக்கும் மாவு ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த லேயர் வந்து கரெக்டாக தின்னாக சாஃப்டாக கிடைக்கும். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை இருந்தால் கமெண்ட்ஸில் கேட்டுக்கோங்க, நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். மாவு வந்து ஒரு கரண்டியாக ஊற்றி அந்த பாத்திரம் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. போதும். இப்போ நம்ம இது ஆஃப் பண்ணி ஆற விட்டுக்கலாம். இன்னொரு விஷயம், நெய் ஊற்றுற டைமில் 1/4 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் கரெக்டான அளவு வேணுன்ட்டு இல்லை. முதல்லலாம் ஊற்றும்போது கொஞ்சம் அதிகமாக நெய் ஊற்றினா போதும். அதுக்கப்புறம் நம்ம மாவு ஊற்றி வரும்போது முதல்ல கீழே ஊற்றிருக்கிற நெய் வந்து பொங்கி பொங்கி மேலே லேயரில் வந்துடும். அப்படி வரல அப்படின்னா மட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி நெய் ஊற்றினா போதும். அந்த நெய்யோட அளவு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நெய் ப்ரஷ் பண்ணி எடுத்தால் போதும். பாருங்கள், 2 சின்ன பிளேட்டில் நான் வந்து இதில் ரொட்டி ரெடி பண்ணி எடுத்துருக்கேன். ஆற விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பிளேட்லேருந்து டிமோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம இனிப்பு எதுவுமே சேர்த்து கொடுக்காததுனால உங்களுக்கு பிடிச்ச காரக்குழம்பு கூட நீங்கள் இது கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். காரம் கம்மியாக இருக்கிற கறி வந்து இந்த ஒரு டிஷ்ஷுக்கு அந்த அளவுக்கு மேட்ச் ஆகாது. ஆனால் இதில் தேங்காய் பால்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் காரமாக இருக்கிற சிக்கன் கறி, மட்டன் கறி, மீன் கறி, அதே மாதிரி காரமாக இருக்கிற வெஜிடபிள் குருமா, அந்த மாதிரி ஸ்பைஸியாக இருக்கிற குழம்பு ஊற்றிட்டு சாப்பிட்டுக்கோங்க. கறி எதுவுமே இல்லாமல் இருந்தால் கூட இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இப்போ இது கட் பண்ணி காமிக்கிறேன். இதுக்குள்ளே இருக்கிற லேயர் கூடி காமிச்சு தர்றேன். லேயர் வந்து நம்மளால் கரெக்டாக செஞ்சு எடுத்துருச்சு அப்படின்னா ஒரு லேயராக நம்மளால் பிரித்து எடுக்க முடியும். ஆனால் நம்ம சாப்பிடும்போது அந்த மாதிரி லேயர் ஒன்றும் பிரித்து எடுத்து சாப்பிடணுன்ட்டு இல்லை. இதே மாதிரி கட் பண்ணி வச்சு இதுக்கு மேலே காரமாக இருக்கிற கறி ஊற்றி தான் சாப்பிட்றது. குழந்தைங்க அவங்க இஷ்டத்துக்கு ஒரு ஜாலியாக சாப்பிடும்போதெல்லாம் லேயர் ஒன்றா பிரித்து தனியாக சாப்பிட்டுட்டே இருக்கும். அவ்வளோதான், மலபார் ஸ்பெஷல் இதழ் ஒரோட்டி ரெடியாக இருக்குது. நிறைய மலபார் ரெசிபிஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கு. அதுக்காக தனி ஒரு பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கு, மலபார் ரெசிபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நிறைய அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குது. 2வது பிளேட்டில் இருந்தால் இதழ் ரொட்டி நம்ம இப்போ கட் பண்ணிடலாம். இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.